இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அமித்ஷா, ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். இந்தியா மற்றும் அதன் மக்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், தீவிரவாதத்தை அதன் வேர்களில் இருந்து ஒழிப்பதில் உறுதியாக உள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமது ராணுவத்தை எண்ணி பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்தில், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை முடக்கிய இந்திய ராணுவத்தை எண்ணி பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு துணை நிற்பதாக கூறியுள்ளார். தேச நலன் கருதி தமது ராணுவத்திற்கு என்றும் துணை நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு பாராட்டு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போராளியின் போராட்டம் தொடங்கியுள்ளது என குறிப்பிட்டு எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த், நோக்கம் நிறைவேறும் வரை பதிலடி தாக்குதல் நிற்காது என கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்த நாடும் துணை நிற்கும் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.